கீரையை சாப்பிட்டுட்டு ப்ளூட்டோ வில்லனை புரட்டி போடுற பாப்பாய் த செயிலர் மேன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்று. 1929 ஜனவரி மாதம் 17 திம்பிள் தியேட்டர் காமிக் ஸ்ட்ரிப்ல முதலாக பாப்பாய் த செயிலர் மேன் அறிமுகப்படுத்தப்பட்டார். எஸ்லி கிறிஸ்லர் சேகருங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட் தான் இந்த கேரக்டர் உருவாக்குனார். ஆரம்பத்தில் இந்த பாப்பாய் கேரக்டருங்கிறது ஒரு சைட் கிக் கேரக்டராக தான் வந்துட்டு இருந்தார். ஆனால் அந்த கேரக்டருடைய சக்ஸஸ்ங்கிறது அதை ஒரு தனி கேரக்டராகவே உருவாக்குச்சு. பெரிய அளவுக்கு அந்த கேரக்டருக்கு வரவேற்பும் அதுக்கப்புறமா கிடைச்சது. ஆரம்பத்தில் பாப்பாய் தனக்கு தேவையான பலத்தை ஒரு கோழி இறக தேய்க்கிறது மூலமாக எடுத்துப்பார். ஆனால் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை சாப்பிட்டா அவருக்கு பலம் வருங்கிறது உருவாச்சு. பாப்பாயுடைய வருகைக்கு அப்புறமா கீரை சாப்பிட்றதுங்கிறது அமெரிக்கர்கள் மத்தியில் 33% அதிகமாச்சு. அதனால ஸ்பினாச் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பாப்பாய்க்கு பெரிய அளவுக்கான கிரெடிட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. பாப்பாய் கேரக்டரை உருவாக்குனவருக்கும் பாப்பாய்க்கும் சேர்த்து ஒரு சிலையே அதுக்கப்புறமா வச்சாங்க. இப்படி காமிக் உலகத்திலையும் கார்ட்டூன் உலகத்திலையும் ஏன் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு புரட்சியை செய்த பாப்பாய் த செயிலர் மேன் காமிக் ஸ்ட்ரிப்பில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்று.